சக்தி போல யாரும் இல்ல. இப்பூமகளை இப்பூமகளை அந்த பிரம்மன் படைத்தான், அறிவும் ஆற்றலும் தந்தான், அழகை மட்டும் ஏனோ மறந்தான். இவ்வுலகம் சிரித்து புண்படுத்திய போதும் புன் சிரிப்பாலே இவள் சொல்வாளே, 1000 உள்ளனர் உங்களை போல். சக்தியை போல யாருமே இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. புது விடியல் வாழ்வில் வரும்போது இவளை கண்டு இவ்வுலகம் கூறிடுமே, 1000 உள்ளனர் எங்களை போல். சக்தி போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. சக்தியை போல யாரும் இல்ல. சக்தி போல யாரும் இல்ல. அழக்கூடாதுன்னு பேபி பேபி அழக்கூடாது. சாக்லேட் சாப்பிட்றியா? இந்த அப்படி சாக்லேட் சமத்தா இருக்கணும், சரியா? கூல். அழுகையை நிறுத்திட்டா? சார், நீங்க உண்மையிலேயே கிரேட். எப்படி அழுகிற குழந்தைய சமாதானப்படுத்துனீங்க? ஆமா. மல்லிகா மேம் ஆபீஸை விட்டு போயிட்டாங்க. இப்ப ஷாம் சார் ஃப்ரீ. என்ன அப்படினா வில்லன் 2 பேரும் போயிட்டாங்களா? அப்ப என்ன லேட் பண்றீங்க? கேங், இட்ஸ் தி டைம் டு கொண்டாட்டம் கொண்டாட்டம். பாரிக்கும் மல்லிகாக்கும் திண்டாட்டம் திண்டாட்டம் திண்டாட்டம். ஷாம் சரஸ்வதி பெண்கள் வண்டாட்டம் வண்டாட்டம். பாய் ஃப்ரெண்ட் நம்பர் 6க்கு ஃபோன் பண்ணு. அது மட்டும் பண்ண போதாது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு அப்பப்ப பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஷாம் சார், நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க? நீங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கீங்க. நீ என்ன பத்தி சொல்றது கரெக்ட் தான் சக்தி. பட் ஐம் a complete man. Smart, sensible and sensitive. Yes sir. And you know சக்தி, ஆண்கள் எப்பவுமே இப்படிதான் இருப்பாங்க. You know, நாங்க மனசுல பட்டதை தான் சொல்லுவோம், நாங்க சொல்றது தான் எங்க மைண்ட்லயே ஓடிக்கிட்டு இருக்கோம். நீ ஒரு பக்கம் உங்க அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சக்தியோட காதுல பூவையும் வச்சிருக்க. அவளை சந்தோஷமா பாத்துக்கிறது உன்னுடைய கடமையாகும், மறந்துடாத. இதெல்லாம் ஜோக்கே கிடையாது, ரொம்ப மட்டமா இருக்கு. லவ்வர்ஸ்க்கு இது ஒரு ஜோக் தான். ஓ, அந்த ஹீரோ பாரு எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. சோ கியூட். எனக்கு அந்த ஹீரோ கேரக்டர் சுத்தமா பிடிக்கல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை. என்ன? இனிமே வேலைக்கு போற தகுதி எனக்கு இல்ல. அந்த கரண் குமாருக்கு நாம ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் அனுப்பணும். குட் ஐடியா. ஆன்ட்டி, டாக்டரை கூப்பிட வேணா, நாம அங்கிள் ஹாஸ்பிடல் கூட்டு போகணும். அவரோட பல்ஸ் கம்மியாகிட்டே இருக்கு. என்னாச்சு? நீ எப்போதுல இருந்து இன்டெலெக்சுவலான? ஓ, நீ பேப்பர் படிக்கிறியா? ஏய், பேஜ் 3ல இருக்கிற மசாலாவை படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓ, இந்த கார்ட்டூன்ல இருக்கிற கரண்குமார் ஜோக் படிச்சிருக்கியா நீ? கரண்குமாரா? இப்போ இதுல நானா நீ சும்மா என்னன்னு கேட்டிட்டே வாழதான். என்ன நான் சொல்றேன், தெரிஞ்சு போச்சு. என்ன? சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்சு போச்சு பொம்பளைக்கும் பேட்டரிக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு. பேட்டரிக்கு ஒரு சைடு பாசிட்டிவ் இருக்கும். உனக்கு என்னாச்சு? ராஜ், ரொம்ப கரெக்டா இருக்கு. மிஸ்டர் நந்து, அவருக்கு ஃபேமிலி டிசீஸ் இல்ல டயபெட்டிஸ் ஏதாவது இருக்கா? இங்க பாருங்க டாக்டர், அவரு சீக்கிரம் குணமாயிடுவார் இல்ல?
இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் சில டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்குமா. டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. கவலைப்படாதீங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். நந்து, சக்திக்கு சீக்கிரம் ஃபோன் பண்ணு, சீக்கிரம். ஹலோ ஹலோ சக்தி, நான் தான் நந்து பேசுறேன். சொல்லு நந்து, நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன். அதை சொல்றதுக்காக தான் சக்தி நான் இப்ப ஃபோன் பண்ணேன். வீட்ல யாருமே இல்ல. சரி பரவாயில்ல, என்கிட்ட டூப்ளிகேட் கீ இருக்கு. சக்தி இல்ல அது. வேற என்ன நந்து, நான் ஏற்கனவே பல விஷயங்கள டென்ஷனா இருக்கேன். நீ என்ன டென்ஷன் ஆகாத. பை. மார்னிங் அது கரண் குமாரால டென்ஷன், இப்ப இந்த நந்து. என்ன நந்து, சக்தி வரலா? அவகிட்ட அவ அப்பா இருக்கிற நிலைமை சொன்னியா இல்லையா? நீ ஒரு வேளையும் சரியா செய்ய மாட்ட. போனை என்கிட்ட கொடு, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். மெகா இன்டர்நேஷனல் ஃபேஷன் ஈவென்ட்ஸ் அட் 7 Seasons ஹோட்டல். இன்டர்நேஷனல் டிசைனர்ஸ் உடைய சம கலெக்ஷனா? வாவ்! அரவிந்த், குல்மோஹர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பிடிக்கணும்னா கண்டிப்பா நாம இந்த ஈவென்ட்ல கலந்துக்கிட்டே ஆகணும். வாட் டு யூ திங்க்? மை டியர் லவபிள் சிஸ்டர், நீ முதல்ல கரண் குமாரோட கார்ட்டூனை படிக்கணும். அப்பதான் ஷாம் மாதிரியான ஆளுங்களோட மைண்ட்ல என்ன இருக்குன்னு புரியும். இங்க பாரு, நேத்தி வந்து கார்ட்டூன் உண்மையை அப்படியே புட்டு புட்டு வச்சிருக்கான் பாரு. இது பாரு, இந்த கார்ட்டூனை பாரு, வெரி ஃபன்னி. இந்த கார்ட்டூன்லாம் விடு அரவிந்த், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஓவர்சீஸ் பிசினஸ் பத்தி நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா அரவிந்த்? ஒருவேளை பிளான் பண்ண மாதிரி குல்மோஹரை டேக் ஓவர் பண்ணிருந்தாங்கன்னா நீயும் நானும் சேர்ந்து குல்மோஹரை இப்ப இருக்கிற இந்த நிலைமையில இருந்து எங்கேயோ கொண்டு போயிருப்போம் இல்ல? நீயும் நானுமா, இல்ல நீ மட்டுமா? இந்த மாதிரி கார்ட்டூன் விஷயத்தெல்லாம் கூட என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிற நீ, குல்மோஹருடைய டேக் ஓவர் விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிருந்தனா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன் இல்ல? மல்லிகா, ஏன் இவ்வளவு சீரியஸ் ஆகுற? நான் சும்மா ஜோக் அடிச்சேன். வா போய் காஃபி சாப்பிடலாம். ஹலோ, இங்க பாரு சக்தி, நான் பாட்டி பேசுறேன். பாட்டி, என்ன எல்லாரும் ஷாப்பிங் போயிருக்கீங்களா? என்னாச்சு? எதுவும் பிரச்சனை இல்லையே? அது விஷயம் என்னன்னா, என்ன? ஒண்ணு இல்ல சக்தி, உங்ககிட்ட பேசணும் போல இருந்தது, அதான் நான் ஃபோன் பண்ணேன். நான் என்னமோன்னு பயந்துட்டேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிடும். நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே? சரிம்மா, நான் போன் வச்சிடறேன். பாய் பாட்டி. சிஸ்டர், பெரிய டாக்டர் கூப்பிடுங்க. பத்யா கண்ணு திறந்துட்டாரு. என்ன சார், இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் காமிங்க. பயப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. செஸ்ட் எக்ஸ்ரே அண்ட் கார்டியோகிராமை பார்க்கும்போது ஜஸ்ட் மைல்டு அட்டாக் மாதிரி தான் தெரியுது. இதில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் விருப்பப்பட்டா இன்னைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலாம். இந்தாங்க டாக்டர். சரிங்கம்மா, நீங்கள் வேறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். அண்ட் மற்ற டெஸ்ட் எல்லாத்தையும் அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே? கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. எனக்கு தெரியும், என் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது. பாத்தியம்மா, நான் இப்ப ஃபிட் ஆயிட்டேன். பாத்தியா, நார்மல் ஆயிட்டாரு. இனிமே எனக்கு எதுவும் ஆகாது. இன்னும் 100 வருஷத்துக்கு நான் நல்லா இருப்பேன்.
இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, எனக்கு யாருமே சொல்லவே இல்ல. சக்தி, நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணனே. ஃபோன் பண்ண, ஆனா இந்த விஷயம் சொன்னியா? ஏன் தேவையில்லாம அவனை கோச்சுக்கிற? நந்து மட்டும் இல்லைன்னா இந்நேரம் உங்க அப்பா. அப்பா அப்படி சொல்லாதீங்க. இப்பதான் நீ வந்துட்டே இல்லம்மா, எனக்கு புது தெம்பு வந்திருக்கு, சூப்பர்மேன் மாதிரி. அம்பிகா, அந்த பிரசாதத்தை கொண்டு வந்து அவர்கிட்ட கொடு. பிரசாதம் இதோ எடுத்துட்டு வரேன். சரி, நான் போய் சமையல் வேலை கவனிக்கிறேன். நீ நான் வரியா? மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நானும் வரேன், இருங்க. இதெல்லாம் எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க உடம்ப பத்தி கவலைப்படாம படத்தை பத்தி யோசிக்கிறீங்களே, அதான் உங்களுக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்கு. வயசானதுக்கு அப்புறம் இதையெல்லாம் யோசிக்காம இருக்க முடியுமாம்மா? என் பொண்ணு ராத்திரியும் பகலுமா இந்த வீட்டுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறா. என்னாலதான் எதுவுமே செய்ய முடியல. அப்பா, நான் விருப்பப்பட்டு தான் வேலைக்கு போறேன். நான் பாக்குற வேலை எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த கடவுள் எனக்கு அழக கொடுக்காம இருந்திருக்கலாம், ஆனா வேலை செய்யற அளவுக்கு அறிவை கொடுத்திருக்கான்ல. என் குயின் விக்டோரியா மாதிரி இந்த உலகத்துல யாரும் கிடையாது. ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க இனிமே நான் சொல்றபடிதான் கேட்டு நடக்கணும். முத விஷயம், நீங்க என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. ரெண்டாவது, இனிமே நீங்க வேலைக்கு போறத பத்தில யோசிச்சே பார்க்க கூடாது. நந்து, அப்பா வேலை தேடிட்டு இருக்கிற விஷயத்த நீ ஏன் சொல்லாம மறைச்ச? நான் குல்மோகர்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்பா. உண்மை. என்னோட உண்மையான சந்தோஷம் உங்க எல்லார்கிட்டயும் தான் இருக்கு. உங்களோட ஆரோக்கியம், உங்களோட மன நிம்மதி, இது தவிர எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். நீங்க வேலைக்கு போனாலும் போகலனாலும் உங்களுக்காக உங்க குயின் விக்டோரியா இருக்கல்ல. அப்புறம் என்ன? குயின் விக்டோரியாக்கு மந்திரி. சரி சரி, நாங்க எல்லாம் பிரசாதம் எடுத்துங்க. இந்தம்மா, இந்தங்க, இதை உங்க தலைமாட்டிலே வச்சுக்கோங்க. அந்த கரண்குமாருக்கு எவ்வளவு தைரியம் தான் இப்படி ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருப்பான். அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கான்? பெண்களை கேவலப்படுத்துறான். சக்தி, நீ அவனை சும்மா விடக்கூடாது. இதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்காம விட்டா மேல மேல நம்மள அசிங்கப்படுத்துவான். ஆமா சிஎம், நீங்க வேணா பாருங்க. நான் அவனுக்கு எழுத போற பதிலா அவன் கார்ட்டூன் வரையறதை விட்டுருவா. பாய் பாய். ஒன்னும் இல்லம்மா, இன்னைக்கு பேப்பர்ல ஒரு கார்ட்டூன் வந்திருக்கு, அதை பார்த்துதான் என் குயின் விக்டோரியா கோபமா இருக்கா. அப்பா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. அவன் என்ன வெறுப்பேத்ததுக்காக இப்படி எல்லாம் கார்ட்டூன் வரைஞ்சிருக்கான். இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது நீதானம்மா? நீ எதுக்காக அவருக்கு லெட்டர் எழுதுன சொல்லு? ஊர்ல நடக்கிற எல்லா பிரச்சனையும் உன் தலையில எடுத்து போட்டுப்பியா? நீ எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுற? என்னப்பா இப்படி பேசுறீங்க? நேத்து பேப்பர்ல வந்து கார்ட்டூனை பாத்தீங்களா? தோ இங்க பாருங்க. இந்த கார்ட்டூனை படிச்சு பார்த்துட்டு இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்க. பாருங்க, இருக்கிறதுலே மட்டமான கார்ட்டூன் இதான். எனக்கு சிரிப்பு வருது. இந்த கார்ட்டூனை பார்த்துல உன் முகத்தை பார்த்து. சாதாரண இந்த கார்ட்டூன் விஷயத்துக்காக நீ நேத்துல இருந்து வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டே இருக்க. ஆபீஸுக்கு நேரமாவது, முதல்ல ரெடியாகி கிளம்பு. ஆமாமா, காலையில எழுந்ததும் சாமியை கும்பிட்டுட்டு நாளை நல்ல வார்த்தையே பேசணும். இங்க பாருமா, காலையில வெறும் வயித்தோட இருந்தா இப்படிதான் கோவம் வரும், பித்த அதிகமாயிடும். அதனால நீ சீக்கிரமா வந்து ஏதாவது சாப்பிடுமா. உங்க யாருக்கும் புரியவே மாட்டேங்குது. இதுல புரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் இருக்கு? அப்பா, அப்பா உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கரண்குமார் இதே மாதிரி கார்ட்டூன் வரைஞ்சிட்டு இருந்தானே, அப்புறம் உங்கள்ட்ட சொல்றதே வேஸ்ட். அட கடவுளே, பாருங்க இப்ப கோச்சிட்டு ஒண்ணு சாப்பிடாம போறா. தள்ளி, எனக்கு டைம் ஆகுது. அங்கிள், சக்திக்கு என்னாச்சு? ரொம்ப கோவத்தோட கிளம்பி போயிருக்கா. குயின் விக்டோரியா யுத்தத்துக்கு தயாராயிட்டாங்க. அப்படின்னா போர் முழக்கத்தை நாம முழங்கிட வேண்டியதுதான். சார், அது வந்து நான் கம்ப்யூட்டரை என்னோட பர்சனல் விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்? நான் ஒருத்தருக்கு ரிப்ளை அனுப்பணும். அவர் பண்றது தப்புன்னு அவருக்கு சுட்டி காட்டணும் சார். யாருக்கு? சார், இன்னைக்கு பேப்பர்ல வந்து கார்ட்டூனை பாத்தீங்களா? பார்த்தேன். ஏன்? இதுல சொல்லிருக்கிற விஷயங்கள் எவ்வளவு மட்டமாவும் சீப்பாவும் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஒரு கார்ட்டூனா? என்னால ஒத்துக்கவே முடியாது. கரண் குமாரோடைய கார்ட்டூன். சார், எனக்கு ஒரு டவுட். அது எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் யோசிப்பாங்களா சார்? நோ நோ நோ, நாட் அட் ஆல் சக்தி.
நான் ஆக்சுவலா என்ன யோசிச்சேன்னா இந்த கரண் குமாரோட கார்ட்டூன்ஸ் நல்லா இல்லாதனால இந்த பேப்பரை போடுறத ஸ்டாப் பண்ணிட சொல்லலாம்னு. இல்ல சார், என்ன கேட்டா இந்த கரண் குமார் எனவே கார்ட்டூனே வரைய கூடாது. எக்ஸாக்ட்லி கரெக்ட் சக்தி. ஆஃப்டர் ஆல் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்க மாட்டாங்கன்னு இந்த கரண் குமாருக்கும் தெரியணும்ல. சிரிக்க வைக்கிறது நல்ல விஷயம் தானா, ஒருத்தங்களை வருத்தப்பட வச்சு சிரிக்க வைக்கிறது வெரி பேட், வெரி வெரி பேட். கரெக்டா சொன்னீங்க. பெண்கள் இப்படித்தான் டிசைட் பண்றதுக்கு இவ யாரு சார்? அப்புறம் அவரோட ஹீரோ கேரக்டர். எல்லா ஆண்களும் அப்படிதான் இருப்பாங்க. நான் ஒரு தெனாவட்டு. சக்தி, நீ இங்க இருந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ முதல்ல கிளம்பு. Go and get him. Go. Yes sir. Thank you sir. சார், நான் மட்டும் இல்ல சார், என்ன மாதிரி நிறைய பேர் அவன் மேல கோவமா இருக்காங்க. நாங்க அவனை விட மாட்டோம். சக்தி, நானும் இருக்கேங்கிறத மறந்துடாத. Thank you sir. சக்தி, இந்த கார்ட்டூனிஸ்ட் பேப்பரை உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா மாத்திட்டாரு தெரியுமா? இங்க பாரு, பேட்டரியோட ஒரு சைடு பாசிட்டிவா இருக்கிறது நல்லதுன்னு எழுதியிருக்காரு. இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. விஷயம் என்னன்னா, அந்த கரண் கபூர் என் மேல படிச்சிருப்பா, இப்போ கார்ட்டூன் வழியா எனக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். பை காட் சக்தி, அவனுக்கு அவ்வளவு தைரியமா? உனக்கே பதில் சொல்லனா அவன? நீங்க ரெண்டு பேரும் இங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மரியா பையனோட ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆஃப் கோர்ஸ் நாட். நான் கரண் குமாரோட கார்ட்டூன் ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஆட்டோகிராஃப் புக் ரெடி பண்றேன். இது நாம அவருக்கு அனுப்பணும்னா அவரு பர்சனலா ஆட்டோகிராஃப் போட்டு இது திருப்பி நமக்கு அனுப்புவாரு. நான் அந்த கரண் குமாருக்கு அடுத்து அனுப்ப போற மெயில பார்த்தா ஆட்டோகிராஃப் போடுறதுக்கே மறந்துடுவான். நீ வேணா பாரு, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவ கார்ட்டூன் வரையது நிறுத்திடுவான். சக்தி, அவர்கிட்ட இவ்வளவு டைம் இருந்திருக்காது. உன் மெயில் எல்லாம் அவர் படிக்க மாட்டாரு. ஐயோ, என்ன சொல்லுங்க சக்தி? என்ன சக்தி? சக்தி, இந்தா இதையும் ஓட்டிடு. சக்தி, சக்தி நில்லு. சக்தி சொன்னா கேளு. ஏன் இப்படி பண்ற? வர வர நீ ரொம்ப கோவப்படுறா. உங்களுக்கு தான் அப்படி இருந்தா பிடிக்காதே. சக்தி, நீ வித்யாவோட பேச்ச கேட்கவே கேட்காத. அந்த கரண் குமாரையும் சும்மா விடாத. அவருக்கு நல்லா புரிய வை, பொண்ணுங்களும் மனுஷங்க தான்னு. அவங்களோட மென்மையான மனசை யாரும் எப்போ ஹர்ட் பண்ண கூடாது. ஏய் வாவ், நம்ம சக்தியும் மைதிலியும் சேர்ந்து உலகத்துல இருக்கிற ஆம்பளைங்களை சென்சிட்டிவா மாத்த போறாங்க. ஏய் 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 மைதிலி, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இங்க பாரு, என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த கரண் குமார் பாக்க கண்டிப்பா ஹேண்ட்ஸமா இருப்பாரு. வேணா ஒரு வாட்டி நீ ட்ரை பண்ணி பாக்குறியா? அட, பெருசா என்ன ஆயிட போகுது? அவன் உன்னை பார்த்து கண்ணடிக்க போறான், நீ அவனை பார்த்து அரவிட போற. என்ன ஒரு லவ் ஸ்டோரியா இருக்கும். ஸ்டோரிக்கு டிஷும் டிஷும்னு டைட்டில் வச்சிடலாம். கரெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ கேங், எனக்கு இந்த மாதிரி முட்டாள் ஆண்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. நோ, அவங்கள சுத்தமா வெறுக்கிறேன். கரெக்டா சொன்னா. அந்த கரண் குமார் கிட்ட அப்படி என்ன இருக்கு? கொஞ்சம் அழகா வேணா இருக்கலாம், அறிவோ மனசோ பேருக்கு கூட இருக்காது. டோட்டலி இன்சென்சிட்டிவ். பாருங்க, அந்த கரண் குமாரை நான் சும்மா விட மாட்டேன். இனிமே அவ கார்ட்டூன் எப்படி பேப்பர்ல வருதுன்னு நானும் பாக்குறேன். ஏய் சக்தி, சக்தி, சக்தி. அட பை காட், என்னச்சி விடுங்க. ஓவரா சார்ஜ் ஆன பேட்டரி மாதிரி நடந்துக்கிற இந்த பொண்ணு எங்களுக்கு ஷாக் அடிக்குது சக்தி. யூ ஆர் தி பெஸ்ட் சாய்ஸ் சக்தி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க எல்லாம் ஆபீஸ்க்கு வேலை செய்யறதுக்கு வரீங்களா, இல்ல இப்படி டீ பிரேக், லஞ்ச் பிரேக்னு அரட்டை அடிச்சு டிஸ்கஸ் பண்றதுக்காக வரீங்களா? நீங்க இப்படி அரட்டை அடிச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலா வேற ஆளை அப்பாயிண்ட் பண்றதுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். So I suggest you all get back to work. Yes ma'am. ஷாம், சக்தி ஓவர்சீஸ் பிசினஸ் பத்தி பிளான் ரெடி பண்ணிருந்தால அது நான் பார்க்க விரும்புறேன். நீ சக்தியோட பிளானுக்காக ஏன் வெயிட் பண்ற மல்லிகா? நீயே தனியா ஒரு பிளானை ரெடி பண்ணலாம்ல. and I mean it. நான் அது ஓவர்சீஸ் ஃபாரின் எக்ஸ்பான்ஷன் பிளானை ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். ஃபாரின்? மல்லிகா, நீ அதை பத்தி என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுவும் இல்லாம இம்பார்ட்டன்ட் அண்ட் கான்ஃபிடென்ஷியல் விஷயங்களை நான் என்னுடைய ஸ்டாஃப்க்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண விரும்பல. ஓகே? நீ சொல்றது கரெக்ட் தான். பரி, நீ ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. நான் அதை வாய்ஸ் மெயில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். சக்தி என்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா. நான் உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். You know what பரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு. ஓகே? எனக்கு உன்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். கரெக்டா தான் போட்டிருக்கு. எனக்கு ஒரு காலம் வர மாதிரி உனக்கு ஒரு காலம் வரும். கரண், கரண், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கரண், என்ன உன் கூடவே வச்சுக்கோயே. அப்பதான் நான்
உன்னவள் ஆகுவேன். அப்புறம் நீ என்னவன் ஆயிடுவ. பரே ஹலோ 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 பரே அது சக்தி வந்து என்ன வாய்ஸ் மெசேஜ் ரெக்கார்ட் பண்ண சொல்லிருக்கா. ஏன் நீ அந்த மெசேஜையும் சக்தியே பேச சொல்லக்கூடாது? ஏன்னா உன்னுடைய மெசேஜ்ல ஹலோ ஹலோ ஹலோன்னு மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு லைஃபா கரண்? கரண், இனிமே என்னால எதையும் சகிச்சுக்க முடியாது. ப்ளீஸ் என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு. யூ அண்ட் ஐ, நீயும் நானும். இந்த கார்ட்டூனிஸ்ட் எவ்வளவு திறமையானவர் பாரு. என்ன கேட்டா அந்த ஹீரோயின் செம்ம கியூட்டா இருக்கா. அப்படியே பார்பி டால் மாதிரி இருக்கா. கரண், நான் பேசுறது உனக்கு கேக்குதா? கரண், என்ன உன் கூடவே பெச்சுக்கோயே. அப்பதான் நான் உன்னவள் ஆகுவேன். அப்புறம் நீ என்னவன் ஆயிடுவ. கரண் குமார் பாக்கிறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான். நான் கரண் குமாரோட கார்ட்டூன் ஸ்டெப்ஸை கட் பண்ணிட்டு இருக்கேன். ஆட்டோகிராஃப் புக் ரெடி பண்றேன். இது நாம அவருக்கு அனுப்பணும்னா அவரு பர்சனலா ஆட்டோகிராஃப் போட்டு இது திருப்பி நமக்கு அனுப்புவாரு. உங்க ஹீரோ கேரக்டரோட கண்ணை செக் பண்ணி முதல்ல ஒரு பெரிய சோடா புட்டியை போடுங்க. சமுதாயத்துல ஆண்கள் எப்படி இருக்காங்க, பெண்கள் எப்படி இருக்காங்கங்கிறது அதுக்கப்புறமா தான் அவருக்கு தெரியுதான்னு பாப்போம். அந்த சக்தி காமாட்சி அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? கண்ணை செக் பண்ண வேண்டியது நான் இல்ல, அவதான் கண்ணை செக் பண்ணும். சக்தி போல யாரும் இல்ல.